பிரைஸ் தி லார்ட். முந்தின வீடியோல பார்த்திருப்பீங்க, கிருபையை கேட்காதீங்க, கிருபையை பெற்றுக்கொண்டீங்க. அந்த கிருபையின் அறிவு உங்களுக்கு தேவை. இந்த நாட்களிலே அநேகர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே கிருபை 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 கிருபைன்னு சொல்லுவான். நோ, ராங். பழைய ஏற்பாடுல அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னாங்க. கிருபை என்றும் உள்ளது எங்க உள்ளது? அதை நீங்க பார்க்கணும். கிருபை என்பது 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். நீங்க பிதா கிட்ட போவதற்கு கிருபை இல்லாம இயேசு கிறிஸ்துவா போக முடியாது. 1 யோவான் 4, 8, 9, 10 வரைக்கும் வாசித்த கிருபாஸ்தா, கிருபாதர பலியாக இயேசுவை நமக்காக. அப்படின்னு கிருபை என்பது என்னன்னா, நீயும் நானும் செய்ய முடியாததை தன் குமாரனை செய்து முடித்ததை அந்த ரத்தத்தின் மூலியமா பிதாவின் சமூகத்துல போறோம். அதான் கலாத்திய சபை இந்த கிருபையின் வெளிப்பாடு இல்லாதனால யார் பிரசங்கம் பண்ணாலும் யார் சொன்னாலும் அதை உடனே கடைப்பிடிக்கிறது, கீழ்ப்படியாம போறது, தேவனுக்குமான தவறுகள் செய்து கொண்டிருந்தாங்க. நிலையில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால பவுல் கலாத்தியர் 6 கடைசி சொல்லும்போது 18ஆம் வசனத்தில், சகோதரரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக ஆமென் அப்படின்னு. வாயில சொல்லல, கையில சொல்லல, புரிஞ்சுக்கணும், சிந்தையில ஆவியில இருப்பதா. ஏன்னா இந்த மனுஷன் மனம் மாறக்கூடியவன், மாறக்கூடிய மனுஷன் தான். ஆனா அந்த கிருபை மாறாது. இந்த கிருபை யாரும் இயேசுவை ஒப்பிட்டு காட்டு. இயேசுதான் அந்த கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். கொலோசையில வாசித்து பாருங்க, கிருபையினால சத்தியத்தை அறிந்து கொள்ளும். சத்தியத்தை அறிவதற்கு, பிதாவை அறிவதற்கு கிருபை தேவை. கிருபை அறிவதற்கு சத்தியம் தேவை, புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த கிருபை எங்கன்னா வாயில இல்லை, ஆவியில. ஏன்னா நீ அடிக்கடிக்கு மாறக்கூடாத ஒரே நிலையா இருப்பதற்கு சொல்றான் விசுவாசி. பாஸ்டர் மாறிட்டாரு, விசுவாசி மாறிட்டாரு. என்ன மாற கிருபை உள்ள அனுப்பு, ஆவிக்குள்ள வையுங்க, ஆவிக்குள்ள இருக்க பாருங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை எங்க அளிக்கிறார்னா, தாழ்மை என்பது மனத்தாழ்மை. நீங்க பவுல் நிருபத்துல வாசித்து பாருங்க, உங்கள் ஆவியோடு தேவனுடைய கிருபை இருப்பதாக, உங்கள் அனைவரோட தேவ கிருபை இருப்பதாக. நிருபத்தை அத்தனை வாசித்து பாருங்க. எல்லா இடத்துல கடைசி முடிக்கும் போது பவுல் எழுதுவார். நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஆவில தான் கிருபை இருக்கணும். ஏன்னா அந்த மனுஷன் மனுபுத்திரன், மனம் மாறக்கூடியவன், பேச்சு மாறும், செய்கை மாறும், ஊழியம் மாறும். அந்த கிருபை உங்க ஆவில இருந்தா எதுவும் மாறாது. நீங்களும் மாற மாட்டீங்க. God bless you. God bless you.